தலத்தோனி மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் ஆட போகிறத பற்றி ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க? நம்ம தலத்தோனி அப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் வந்து இருக்க மாட்டாரா? இப்போதைக்கு இவரோட இன்ஜுரி வந்து எப்படி இருக்குது? ஒரு ட்ராவலுக்கும் வந்து ரெடி ஆயிருக்காரு. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும், ருத்துவோட கேப்டன்சி எப்படி இருக்குது? நம்ம சிஎஸ்கே அணிக்காக அவரால் ஒரு கம்பேக்கை வந்து கொடுக்க முடியுமா? நம்ம சிஎஸ்கே டீமை இந்த வருஷம் கன்ஃபார்மாக ஃப்ளை ஆஃப்க்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ருத்ராஜை பார்த்துருவோம். நம்ம சிஎஸ்கே அணிக்காக கேப்டனில் வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பல். ஸோ இந்த சீசன் சிஎஸ்கேவை பிளே ஆஃப்க்கு எடுத்துகிட்டு போவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்துச்சு 3 மேட்ச் வரைக்கும். இப்போ ரீசெண்டாக 2 மேட்ச் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு. ஸோ இப்போ நம்ம ருத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம், டீம் எந்த அளவுக்கு இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ண போகிறோம். கன்ஃபார்மாக சிஎஸ்கே இந்த தடவை ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ருத்துவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பெருசாக வந்து பண்ண முடியல. பட் கேப்டன்ஷியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மாற்றம் பவுலிங்கில். டெத் ஓவரில் நம்ம ஜெமி ஓர்டனை கொண்டு வந்து சம்பவத்தை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, ஸ்பின் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம அகில், அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காம்பாவை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிருக்காரு. அகிலை எப்போ எடுத்துகிட்டு வந்தாரோ அப்போ அதுலேருந்து நம்ம சிஎஸ்கே 2 மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பவுலிங்கில் எக்கச்சக்கமான மாற்றம், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லேயும் எக்கச்சக்கமான மாற்றத்தை நம்ம சிஎஸ்கே சார்பாக நம்ம ருத்ராஜ் வந்து கொண்டு வந்திருக்காரு. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காரு. பட் பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஃப்ளையாக போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ இதே போல் ஒரு கம்பேக்கை நம்ம ருத்ராஜ் வந்து கொடுத்துட்டு இருந்தார். கேப்டன்சியில் வந்து சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக வந்து பிளேயாக போயிடுவாங்க. அடுத்து நம்ம தலத்தனியை பார்த்துருவோம். கேகேஆருக்கு எதிரான மேட்ச்சில் இடம் பிடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அதில் வந்து மிஸ் பண்ணியிருந்தார். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு பெருசாக வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பார் அப்படின்னு. பட் இப்போ ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் தான் நம்ம தலத்தனி வந்து கன்ஃபார்மாக ஆட போகிறாரு அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான ட்ராவலில் வந்து ஈடுபட போகிறாரு. ஸோ சிஎஸ்கே டீமோட சேர்ந்து எஸ்ஆர்ஹெச்சில் போய் லேண்ட் ஆக போகிறாரு. பட் பயிற்சிலையும் ஈடுபட்டாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிரான மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் கன்ஃபார்மாக 100க்கு 100% இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட இன்ஜுரியிலேருந்து 100% ரெக்கவர் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம தலத்தோனி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து இருக்க போகிறதில்ல. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கான ட்ராவலில் வந்து இருப்பார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் தலத்தோனி வந்து ஆட போகிறது கன்ஃபார்மாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆடுலவனில் வந்தாலே நம்ம சிஎஸ்கே ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ருத்துவோட கம்பேக்காக இருக்கட்டும், நம்ம தலத்தோனி மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் ஆட போகிறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.